dear students, yes, few days நீட்டுக்கு இருக்கு. எக்ஸாக்டா சொன்னா 10 days. ஸோ எஸ், எனக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ நோ வரி, பி காம். ஓகே, ஸோ ப்ராப்பராக இந்த 10 days யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீட் கிராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைனாலும் ஐ கேன் சே தட் யூ கேன் கிராக் நீட்னு, பட் யூ வில் கெட் பெட்டர் மார்க். ஓகே, யூ வில் கெட் பெட்டர் மார்க். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, பட் யூ வில் கெட் பெட்டர் மார்க். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதில் இருந்து பெட்டர் மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர் 10 days, ஓகே, நீங்கள் இது வரைக்கும் ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணாலும் இந்த 10 days நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுது அதில் தான் உங்களோட லாஸ்ட் நீட் ஸ்கோர் இருக்குது. ஸோ இந்த 10 days-ஐ ஃபர்ஸ்ட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், கெமிஸ்ட்ரிக்காக எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டேல, ஓகே, ஃபர்ஸ்ட் டேல என்ன ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட பேசிக் சாப்டர்ஸ், ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். தட் இஸ் மோல் கான்செப்ட். மோல் கான்செப்ட் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், பிகாஸ் மோல் கான்செப்ட் ரிலேட் பண்ணிட்டு ஈக்குலிபிரியத்தில் கொஸ்டின்ஸ் வரும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட பேஸ்னு சொல்லலாம். நம்ம நார்மலி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேஸ் என்ன சொல்லுவோம், ஜிஓசி. ஸோ அது மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட பேஸ் சாப்டர் தான் மோல் கான்செப்ட். ஓகே, அண்ட் அது மாதிரி அட்டோமிக் ஸ்ட்ரக்சரும் இம்பார்ட்டன்ட் ஆன சாப்டர் தான், பட் ஈஸி சாப்டர் தான் அட்டோமிக் ஸ்ட்ரக்சரும். ஸோ மோல் கான்செப்டில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், ஓகே, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, இது சொல்யூஷன்லேயும் வருது இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் அட்டோமிக் ஸ்ட்ரக்சர், ஓகே, அட்டோமிக் ஸ்ட்ரக்சரில் குவாண்டம் நம்பர், போர்ஸ் மாடல் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், எஸ்பெஷலி போர்ஸ் மாடல். ஸோ போர்ஸ் மாடலில் இருந்த எனர்ஜி, ரேடியஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஈக்குவேஷன் அப்படி இப்படி எப்படி வேணாலும் போட்டு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் டே 2ல யூ கேன் கவர் பீரியோடிக் டேபிள் அண்ட் கெமிக்கல் பாண்டிங். ஸோ பீரியோடிக் டேபிள்னா ஆக்சுவலி சிம்பிளாக சொல்லலாம், இன்ஆர்கானிக்கோட ஒரு பேஸ் சாப்டர். ஓகே, ஸோ பீரியோடிக் டேபிளை பேஸ் பண்ணிட்டு தான் பி பிளாக் இருக்கு அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக் இருக்கு. ஸோ இது எல்லாமே பீரியோடிக் சாப்டரை பீரியோடிக் டேபிளை பேஸ் பண்ணிட்டு தான் இந்த சாப்டர்ஸும் இருக்கு. ஸோ பீரியோடிக் டேபிளும் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் தான். அண்ட் another இம்பார்ட்டன்ட் சாப்டர் இஸ் கெமிக்கல் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங் தான் உங்களோட நீட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஓகே, ஸோ கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து அவ்வளோ கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு 4 questions. ஓகே, ஸோ 4 questions மீன்ஸ் யூ கேன் ஈஸிலி என்ன லைக் என்ன 8 marks, 8ல் 16 marks அங்கிருந்தே கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செகண்ட் டேல நீங்கள் இதில் இருந்தும் ஆக்சுவலி பீரியோடிக் டேபிளில் இருந்து அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இதெல்லாமே கன்ஃபார்ம். ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீரியோடிக் டேபிள் எல்லாமே என்ன செட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் விஎஸ்சிபிஆர் தியரி. கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து விஎஸ்சிபிஆர் தியரி. ஸோ விஎஸ்சிபிஆர் தியரியோட லைக் ப்ரெடிக்ஷன், ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் எப்படி வருது, லான் பேர், பாண்ட் பேர், ஸ்டெரிக் நம்பர், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஸோ இதில் ஸ்டெபிலிட்டி, பாண்ட் லெங்த், பாண்ட் ஆர்டர், என்ன இட்ஸ் லைக் ஒன் மோர் பாயிண்ட் இஸ் தேர், பாண்ட் லெங்த், பாண்ட் ஆர்டர் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸ்டெபிலிட்டி இருக்கு. அண்ட் ஸோ அது மாதிரி பாண்டோட ஸ்ட்ரெங்த்தும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது எல்லாமே எம்ஓடியில் சொல்லுது. ஸோ இந்த இக்குவேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே 3ல தெர்மோடைனாமிக்ஸ் ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு. ஸோ தெர்மோடைனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லோ அண்ட் அதில் இன்டர்னல் எனர்ஜி, ஹீட்டு, ஒர்க்கு, ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அது மாதிரி என்தால்பி, ஓகே, என்தால்பி அண்ட் ஸ்பான்டேனிட்டி இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் நியூமரிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஓகே, நியூமரிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் ஏன்னா தெர்மோடைனாமிக்ஸ்ல இருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ நெக்ஸ்ட் chemical and ionic equilibrium. This is also a very important chapter, chemical and ionic equilibrium. So this is inga Le Chatez principle base பண்ணிட்டு என்ன concentration effect, pressure effect, temperature effect, inert gas ஓட effect இது எல்லாமே ரிலேட் பண்ணிட்டு questions வர்றதுக்கு chances இருக்கு. And ionic, so Henderson Hazelblad equation and buffer solution is very important. Okay, KSP relations எல்லாமே
இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிலேஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் அது மாதிரி கேபி அண்ட் கேசியோட ரிலேஷன், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஸா. அண்ட் ஆசிட் பேஸ்ல இருந்து ஆசிட் பேஸ் டிஃப்ரெண்ட் தியரிஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே இங்க இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் டே 5ல சொல்யூஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ நீங்க இந்த டேல கம்ப்ளீட் என்ன கான்செப்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யூ ஷுட் டூ த கொஸ்டின்ஸ். ஓகே, ப்ராப்ளம் சால்விங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ்ல solution and electrochemistry. So solution and electrochemistry Rawls law. Okay, Rawls law and all, okay, all ideal and here non-ideal, solution ideal, Van Hoff factor is very important. And this is solutions like different concentration terms இருக்கு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். And next is electrochemistry. Electrochemistryல conductance, Colorash's law and Nernst equation. Nernst equationsல இருந்தெல்லாம் you can expect questions. Okay, numerical questions you can expect from this topic. And chemical kineticsல rate law. Okay, so rate law, zeroth law and first law ரொம்ப important தான். Okay, and the change, half time, t half எல்லாமே important தான். ஸோ ஹாஃப் லைஃப் எல்லாமே எல்லா இது இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் டே 7ல டி அண்ட் எஃப் பிளாக் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகே, ஸோ டி அண்ட் எஃப் அண்ட் கோஆர்டினேஷன் உங்களுக்கு வேணும்னா இங்கே ரிடாக்ஸும் கம்பைன் பண்ணலாம், பிகாஸ் அந்த 3 சாப்டர்ஸும் என்ன ரிலேட்டடா. ஓகே, ரிலேட்டட் தான். ஸோ D and F block coordination. So D and F block la transition property, like property இது actually oxidation, variable oxidation number depend பண்ணிட்டு different type of properties இருக்கு, அது important தான். coordinationல VBT, crystal field theory, so இதுவும் important தான். next naming, coordinationல namingல இருந்து question வர்றதுக்கு ரொம்ப chances இருக்கு. okay, so that is also very important. so எல்லா என்ன important ஆன equations-உம் I'm writing here. okay, one equations இங்க எழுதி இருக்கு. And days 8ல we can moving to organic thing. okay, so organicல most important actually GOC தான். okay, GOC hydrocarbons. so அதுதான் ஆர்கானிக்கோட பேஸ்னு சொல்லலாம். so start with the base. okay, ஆர்கானிக் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, do maximum questions. okay, இப்போ நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நீங்க என்ன பண்ணணும், மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இந்த லாஸ்ட் டேஸ்ல நீங்க என்ன பண்ணாதீங்க, நியூ டாபிக்ஸ் படிக்காதீங்க. ஓகே, அவாய்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் லேர்ன்ட் எனி நியூ டாபிக்ஸ் ஏதாச்சும் படிக்கலைன்னா அது லிவ் இட். ஓகே, அது வேண்டாம், அது நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த டாபிக். பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் அந்த டாபிக் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பிகம் பேனிக். ஓகே, ஸோ அது முடியலை, அது தெரியலை, அது ஒரு கொஸ்டின் போட முடியலை, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட என்ன நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நியூ டாபிக்ஸ் படிக்கும்போது அப்போது நியூ டாபிக்ஸ் ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் groups. so oxygen groupல phenol, alcohol, carboxylic acid, so எல்லாமே oxygen groupல தான் வரும். so hydrocarbons ரொம்ப important ஆன சாப்டர் தான். maximum do questions. okay, so do questionsல தான் எல்லாமே இருக்கு. okay, so maximum questions and your 10th dayல என்ன mock test, daily ஒரு mock test பண்ணி ஆகணும். okay, nitrogen group and biomolecules, amino biomolecules தான் இங்கே நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும், 2 to 5ல ஒரு கம்ப்ளீட் மார்க் பேப்பர் பண்ணுங்க. இப்போ ஒரு 10 days இருக்குல்ல, ஸோ இந்த 10 days-உம் நீங்கள் கம்ப்ளீட்டாக 2 to 5 டைமில் யூ ஷுட் டூ எ கம்ப்ளீட் மார்க் பேப்பர். கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரியோடது மட்டும் இல்லை, பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் இன்க்ளூட் ஆன ஒரு கம்ப்ளீட் மார்க் test. okay, daily you should do. okay, so in the 10 daysல I will give you a challenge. நீங்க எவ்வளோ mock test complete பண்றேன்னு உங்களால முடியும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. okay, இந்த 10 daysல I will give you a challenge. okay, maximum mock test complete பண்ணுங்க. ஓகேடா, ஸோ அதில் தான் இருக்கு. okay, that is very important. so I hope இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டை எகெயின் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, live it. okay, ஸோ நீங்கள் இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், question practice focus பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 10 daysல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து எவ்வளோ கொஸ்டின் உங்களால் முடியும் அவ்வளோ பண்ணுங்க. ஸோ எவ்வளோ முடியும்னா, மேம் எனக்கு முடியறது ஒரு 30 கொஸ்டின், அது ஓகேயா? இல்லை, தட் இஸ் நாட் ஓகே. ஓகே, யூ ஷுட் டூ மினிமம்
100 questions, okay? 100 questions உங்களுக்கு தாராளமா பண்ணலாம். Because 100 questions பண்ணியே ஆகணும், okay? 100 question minimum பண்ணியே ஆகணும். And இந்த டேஸ்ல நீங்க 6 hours daily தூங்கியே ஆகணும், okay? This is also very important. 6 hours நீங்க daily தூங்கியே ஆகணும். And நீங்க என்ன ப்ராப்பர் டெய்லி 100 questions பண்ணியே ஆகணும், okay? ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்.